இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவம், ஒரு நிமிஷ அகம்பாவம். நான் தான் மேலானவன் என்ற எண்ணம் ஒரு பெரிய இபாதத் செய்தவரை நிரந்தரமான சாபத்துக்கு தள்ளியது. அவன் பெயர் இப்லீஸ். இப்லீஸ் சாதாரண ஜின் இல்லை. அவன் மிகப்பெரிய இபாதத் செய்தவன், அல்லாஹுவை அதிகமாக வணங்கியவன். அவன் அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவை வணங்கியதால் மலக்குகள் இருக்கும் இடத்திலே அவனுக்கு இடம் கிடைத்தது. ஆனால் நினைவில் வையுங்க, அவன் மலக்கு இல்லை, அவன் ஜின். ஒரு நாள் அல்லாஹ் மண்ணால் ஒரு உருவத்தை உருவாக்கினார். அதற்கு உயிர் ஊதினார். அந்த முதல் மனிதன் ஆதம் நபி. அல்லாஹ் மலக்குகளிடம் சொன்னார், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள். அனைத்து மலக்குகளும் கீழ்ப்படிந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் தலையை குனியவில்லை. அவன் இப்லீஸ். அல்லாஹ் கேட்டார், நான் உனக்கு கட்டளையிட்ட போது ஏன் சஜ்தா செய்யவில்லை? இப்லீஸ் சொன்னான், நான் அவனை விட மேலானவன். நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவனை மண்ணிலிருந்து படைத்தாய். அந்த ஒரு வாக்கியம் அவன் எல்லா இபாதத்தையும் அழித்துவிட்டது. அவன் பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்ததல்ல, அவன் அகம்பாவம் காட்டினான். அல்லாஹ் கூறினார், இங்கிருந்து வெளியேறு, நீ சபிக்கப்பட்டவன். அந்த நாள் முதல் இப்லீஸ் ஷைத்தான் ஆனான். இப்லீஸ் கேட்டான், கியாமத் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்தார். அவன் சொன்னான், நான் மனிதர்களை தவறான பாதைக்கு அழைப்பேன். அவர்களை வலது இடது முன் பின் எல்லா திசையிலும் தாக்குவேன். ஆனால் அவன் ஒரு விஷயம் சொன்னான், உன் உண்மையான அடியார்களை நான் தவற வைக்க முடியாது. ஷைத்தான் முதல் தாக்குதல் செய்தான். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றினான். இந்த மரத்திலிருந்து சாப்பிட்டால் நீங்கள் நித்தியமாக இருப்பீர்கள் என்று சொன்னான். அவர்கள் தவறு செய்தார்கள். ஆனால் முக்கியமான வேறுபாடு என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே தௌபா செய்தார். அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் அவரை மன்னித்தார். இப்லீஸ் அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. அவன் அகம்பாவத்தில் இருந்தான். 2 பேரும் தவறு செய்தார்கள். ஒருவன் நபியாக உயர்ந்தான், மற்றொருவன் ஷைத்தானாக சபிக்கப்பட்டான். வேறுபாடு என்ன? அகம்பாவம் வர்சஸ் தௌபா. இன்று நமக்கு என்ன பாடம்? நாம் தொழுகை செய்கிறோம், நாம் நல்ல காரியங்கள் செய்கிறோம். ஆனா நம்ம மனசுல நான் நல்லவன் என்ற எண்ணம் வந்தா அது இப்லீஸின் பாதை. ஷைத்தான் இன்று நம்மை நேரடியாக பார்க்க முடியாது, ஆனா அவன் எண்ணங்களை வைக்கிறான். இது பாவம் ஒன்றுமில்லை, பிறகு தௌபா பண்ணிக்கலாம். அவன் உன்னை விட மோசமானவன். இந்த எல்லா எண்ணங்களும் அதே இப்லீஸின் வேலை. இப்லீஸ் 1000 வருடம் இபாதத் செய்தான். ஆனா ஒரு நிமிஷ அகம்பாவம் அவனை நரகத்தின் தலைவராக்கியது. நாம் இன்று எதை கவனிக்கணும்? பாவம் செய்வது விட அகம்பாவம் வராதது முக்கியம். அல்லாஹ் நம்மை ஷைத்தானின் வஞ்சனையிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன்.